வெல்கம் டு யூஸ்ஃபுல் பேபி ப்ராடக்ட்ஸ் எபிசோட் 1. இதில் நம்ம ஒரு மஸ்கிட்டோ பேட் பற்றி பார்க்க போகிறோம். மஸ்கிட்டோ பேட் ஜென்ரலாக கொசு அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், கரெக்டாக? பட் இந்த பேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது எதனால் நான் வாங்கினேன், இதோட பெனிஃபிட் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் யூவி லைட் மஸ்கிட்டோ பேட். புரியுது, பேபி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸுக்கு எதுக்கு இந்த ப்ராடக்ட் தானே நீங்கள் கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், இப்போ நம்ம கையில் ஒரு கொசு பேட் இருந்தால் நம்ம நடந்தோ இல்லை ஓடியோ போய் அந்த கொசு அடிச்சிருவோம். ஆனால் அதுவே ஒரு குட்டி குழந்தைனாலையோ இல்லை ஒரு வயசானவங்கனாலையோ அதை கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த கொசு பேட்டை ஜஸ்ட் ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸடாக வச்சுட்டு அந்த யூவி லைட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூவி லைட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க மஸ்கிட்டோஸ், இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி இதில் சாவடிச்சிடும். அதே தான் பெரிய பெரிய ஷாப்ஸில், பேக்கரிஸ்லாம் வச்சிருப்பாங்களே இந்த ப்ளூ கலர் ஒரு மிஷின், அதே கான்செப்டில் தான் இதுவுமே ஒர்க் ஆகுது. இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ என் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கொசு பேட்டும் இதே மாடல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கொசு பேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக, ஹேண்டியாக, சூப்பராக இருக்கும். அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதை 2 இடத்துல சார்ஜ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிளாஸ்டிக் டாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே சி டைப் தான். நீங்கள் அதில் சார்ஜ் பண்ணிவிட்டு மேலே கொசு பேட்டை கூட ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொசு பேட்டோட சைட்லேயே கூட ஒரு சி டைப் பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக கொசு பேட்டில் சார்ஜ் பண்ணாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம். ஓவராலாக ஒரு 750 rupees ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவுமே வர்த்தாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்கள் டிஎம்க்கு இதை சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.